சில விஷயங்களை நாம் யாருக்கிட்டையாவது சொன்னோம்னா அது நடக்கவே நடக்காதுங்க. நாம் ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் அதை நாம் மனசுக்குள்ளாரே வச்சுருக்கிறதாங்க நல்லது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இது சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 2ஆம் இடம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல லெவலில் இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லாமே நாம் நினைக்கிறது நடக்குங்க. சிலர்லாம் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அந்த வீடு வாங்கலான்னு இருக்கேன், எல்லாமே கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர்கிட்ட சொன்ன உடனேயே அந்த அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகும், ஏதாவது ஒரு வகையில் கேன்சல் ஆகிடும், அந்த வீட்டை வாங்க முடியாமல் போயிடும். அதனால தான் சிலர்லாம் வீடு வாங்கிறதா இருந்தாலும், வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும், அல்லது ஒரு முக்கியமான வேலை ஏதாவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நாம் அது முடியறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அது முடிஞ்ச பிறகு சொல்கிறது தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சரியில்லாமல் இருந்தார்னு வைங்களேன், நாம் கொஞ்சம் ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கணும். நாம் அது சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் கொஞ்சம் ஓட்ட வாங்கிங்க, அவர் கொஞ்சம் உளறி கொட்டிடுவாருங்க. பார்த்துட்டுருக்கோங்க வீடு, ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடில்லை, ஆனால் அவர் முடிஞ்ச மாதிரி சொல்லுவாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பூசி மெழுகி பேசுவாங்க. பொதுவாக 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அல்லது 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது. நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 2ஆம் இடத்துக்குரிய கிரகமாக சுக்கிரன் வராரு. அவர் 5ஆம் இடத்துல போய், அதாவது சிம்மத்தில் உட்காரக்கூடாது, அல்லது சிம்ம வீடாகிய சூரியனோட சேரக்கூடாது, அல்லது 6ஆம் இடத்துல போய் நீசமாகி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனம் அடைஞ்சால் உடனே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லிக்காமல் அமைதியாக இருந்துட்டு, அது முடிஞ்ச பிறகு அப்புறம் நாம் எல்லார்ட்டையுமே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இது மாதிரி ஆச்சுங்க, எல்லாமே நல்ல விதத்தில் நடந்திருக்குது, அதான் அந்த நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லலான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அதனால் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சரியில்லை, அதான் வக்கரமாகி இருக்குது, அஸ்தங்கமாகி இருக்குது, பகை வீட்டில் இருக்குது, பகை கிரகத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்குது, இந்த மாதிரிலாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவசரப்பட்டு சிலதெல்லாம் வெளியில் சொல்லிக்காதீங்க. சொல்லிக்காமல் அமைதியாகவே இருந்துட்டுருக்கிறதாங்க நல்லது. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரகசியம் தங்காது. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆவது வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் ரகசியங்கள் எதுவுமே தங்காதுங்க. அதே போல் நந்தி வாக்கியம், கார்க்கேயர் நாடி, அந்த மாதிரி பழைய ஜோதிட நூல்கள்லாம் இது மாதிரியான அரிதான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சிலர்லாம் ரகசியங்களை காப்பாற்றினா தான் காரியங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா வாய் திறந்து அதை சொல்லிட்டோம்னா அது நடக்காமலேயே போய்விடுங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். லா போட்டிருக்கோம், சிலதெல்லாம் ராசி கட்டத்தில் லா போட்டு கோடு வச்சுருப்பாங்க. அந்த லக்னத்துக்கு அடுத்த வீடு தான் 2ஆவது வீடு. அந்த 2ஆவது வீட்டு கிரகம் நல்லா இருந்ததுன்னா மட்டுமே சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும். இல்லைன்னா வேலை முடிகிற வரைக்கும் அந்த வேலையை பற்றி பேசாமல் இருந்தால் தான் அந்த வேலை முடியும். இல்லைன்னா அந்த வேலை முடியாமலேயே போய்விடுங்க. அதனால் ஜோதிடம்ங்கிறது எப்போ அதிர்ஷ்டம் வருது, எப்போ கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் எப்படி வாழணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அது சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க. அடுத்தடுத்து பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.